உலக தமிழ்ச்சங்கம் மதுரை, தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய கவியரசர் விழா, சிறப்பு கவியரங்கம், சிறுகுடற்பட்டி நாயகன் நூல் வெளியீட்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகள் மதுரை உலக தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது. விழாவில் கவியரசரின் புதல்வர் திரு கோபி கண்ணதாசன், கவிஞர் காவிரி மைந்தன், கவிச்செம்மல் மு. கலிபா சாஹிப் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை பேரவைத் தலைவர் இஸ்மாயில், மாநில துணை பொதுச் செயலாளர் நூர்ஜகான், மாநில துணைத் தலைவர் புதிய பறவை நடராஜன், பொருளாளர் கவிஞர் கணேசன், கவிஞர் கோவை ரவி, கவிஞர் குமாரி லட்சுமி, திருமதி தேவிகா ராணி ஆகியோர் செய்திருந்தனர். சிறுகுடற்பட்டியில் பிறந்த கவிக்குடல் கவிஞரை, அமராவதி புதுப்பள்ளியில் படித்த அமர கவி, உனது கவிதையில் எத்தனை பரிமாணங்கள்! காதலா, இலக்கியமா, தத்துவமா, நகைச்சுவையா, அனைத்துக்கும் நீ ஆட்பட்டவன் என்பதால் உன்னை நேசிக்கின்றேன். உனது தத்துவ வரிகள் என் மனதில் அழுத்தமாய் ஆழமாய் வேரூன்றி அமரத்துவம் பெற்று காலமெல்லாம் கருத்தில் நிறைந்த கவியரசனே, அமைதியான நதியிலே ஓடம் போல எனது வாழ்வை செதுக்கிய சிற்பியே, மனிதன் உலகில் வாழ வேண்டுமா என்பதால் பிறப்பில் எட்டாவது மகனே, காலம் அறிந்து பாடல் தந்திட்ட அடுக்களையே, காலன் வந்து அழைத்த போது ஏன் தடுக்களையே, வாழ பிறந்தவன் வாழ நினைக்கையில் வாழ வைத்தது உன் பாட்டு, உழைக்க பிறந்தவன் உழைக்க நினைக்கையில் உழைக்க வைத்தது உன் பாட்டு, காதல் கசந்து மோதல் வருகையில் கதவை திறந்தது உன் பாட்டு, தெய்வ சிந்தனையும் தேவ சிந்தனையும் சேர்த்தே கொடுத்தது உன் பாட்டு, சோபல் கருதி தூங்கிவிட்டவனை எழுப்பிவிட்டது உன் பாட்டு, சுட்டி குழந்தைக்கு தேனூட்டி தூங்க வைத்தது உன் பாட்டு, பாவ மன்னிப்போடு பாசமலரை சேர்த்து கொடுத்தது உன் பாட்டு, உன் பாட்டு வடிவில் தூய தமிழை கற்றுக் கொடுத்தது உன் பாட்டு, உன் பேனாமுனை திரும்பி பார்த்தால் தெற்கே நிக்கிது சிறு உடன்பட்டி, அது நிக்கி நிக்கிது வாயில் ஒரு துணிய கட்டி. நன்றி, வணக்கம். நள்ளிரவு, இங்கே நண்பகல், தூங்குற நேரம் அங்கே தூக்கமாக வருது இங்கே. அதை மீறி உங்கள் முன்னிலையில் உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக.
நான் பல நாடுகளுக்கு சுற்றி வந்திருக்கிறேன். ஹோட்டலில் தான் தங்குவேன். ஹோட்டலில் தங்கும்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய இளம் பிராயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் 7 பேர். எங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக குழந்தை பிராயத்திலிருந்தே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க. விந்தை இவன் போல் எடுத்தியம்பு இன்னொருவன் இங்கு பிறக்கவில்லை, படைத்தவன் என்பதனால் அவனும் இறைவனானான் என்ற விதியினை தீட்டி வைத்தான். அந்த வித்தகன் பெருமை கூறுவோம். புத்தகத்தாளில் கூட கருப்பு மைதான் விளையும் விளைச்சல் எத்தனை பாடல் இதயம் நிரம்ப கொடுத்தான். கரும்பதன் சுவையை பற்றி கனிமொழி கவிதை 100 திறம்பட உரைப்பவர் இங்கே 1000 உண்டு பார். அகத்திரை உணர்ச்சி இன்பமும் துன்பமும் அதற்கும் இதற்கும் பொருத்தமல்லவா. இப்படி சுகங்களுக்கும் சோகங்களுக்கும் கண்ணதாசன் இப்பவும் வாழ்க்கையில அனுபவம் முக்கியம் சொல்றோம். உங்களுக்கும் அனுபவம் இருக்கு, எனக்கும் அனுபவம் இருக்கு, இந்த மேலே இருக்க ஆற்றலாளர்கள் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. நம்மளால வந்து அந்த சிம்பிளிஃபைடா அந்த எளிமையா கண்ணதாசன் சொன்ன மாதிரி சொல்ல முடியலையே. அந்த ஒரு தன்மை இப்படி வந்துச்சு. இன்னைக்கு ஐயா அப்படி சேர்ந்து இல்லைங்க அம்மா வாங்க மராஜன். தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் வேட்டவளம் தமிழ் செம்மல் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டாலும் அது மிகச் சிறியதாகவே இருக்கும். அவருக்கு சிறப்பு செய்வதை எங்களுடைய கடமையாகவும் எங்களது உரிமையாகவும் எங்களது விருப்பமாகவும் எங்களது அன்பாகவும் இப்பொழுது செய்யவிருக்கிறோம். அம்மா அவருக்கு ஒரு கீழே வைங்கம்மா. திரு கண்ணதாசன் ஐயா செய்தது. நாகூர் ஆண்டவரின் 11ஆம் தலைமுறை பேரமகன் நான். தமிழக அரசு அறிவித்த தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற தமிழகத்தின் முதல் இஸ்லாமியர் நான் தான். 2015ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அந்த 15ஆம் ஆண்டே எனக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டது. தமிழ் புத்தகங்கள் நிறைய எழுதியுள்ளேன். நாகூர் ஆண்டவருக்கும் தமிழுக்கும் என்ன உறவு என்றால், தமிழை வளர்த்த தமிழ் அறிஞர்களில் மூத்த அறிஞர் நாகூர் ஆண்டவர். தன் பிறப்பால் இந்தி மொழியை கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழை பரப்பி தமிழ் மக்களிடையே தமிழ் உணர்வை வளர்த்தவர் நாகூர் ஆண்டவர். அந்த பரம்பரையில் வந்தவன் நான். தற்பொழுது நாகூர் தர்காவின் பரம்பரை அரங்காவலாக மிகவும் தன்னம்பிக்கையோடு கூறிய கவிஞன் கண்ணதாசன். நான் எழுதுவதுதான் நாட்டின் சட்டம் என்று இருமாப்புடன் கவிதை படைத்தவன் கவிஞன் கண்ணதாசன். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று ஆணித்தரமாக சொன்னவன் கவியரசர் கண்ணதாசன். அவன் மறைந்து 44 ஆண்டுகள் ஆயும் நாம் இன்றளவும் அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவனுடைய எளிமையான இனிமையான அர்த்தமான வரிகள் கொண்ட பாடல்களும் கவிதைகளும் தான்.
கம்ப ராமாயணத்தை பற்றி 2 வரிகளில் சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது, கோடு போட்டு நிற்கச் சொன்னால் சீதை அங்கு நிற்கவில்லை, சீதை அங்கு நின்றிருந்தால் கம்ப காவியம் இல்லை என்று 2 வரிகள் அல்ல